மேக்ஸ் நியூ சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். The function f of x defined as f of x equal to 1 plus 2x by pi if minus pi less than x less than 0. f of x equal to 1 minus 2x by pi if 0 less than or equal to x less than pi is dash. அதாவது ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா, நெய்தர் ஆட் நார் ஈவன், நன் ஆஃப் திஸ். இந்த நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அதாவது கொடுத்துருக்குற இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த நாளில் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லணும். பொதுவாகவே ஒரு டெஃபினிஷன் இருக்குது. பொதுவாக நம்ம இஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா தென் எஃப் இஸ் ஈவன் இல்லையா? ஓகே, அதுவே இஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி இருந்ததுன்னா தென் எஃப் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் ரைட். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னென்னு பார்த்தேன், எஃப் ஆஃப் எக்ஸே வருது அப்படின்னா எஃப் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பார்த்தேன், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருது அப்படின்னா எஃப்ஐ வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் இப்படி வருது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷனே இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, f1 of x if minus pi less than x less than 0, f2 of x if 0 less than x less than pi. இப்போ f of x வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டாங்க. டிஃபைன் f of x equal to இது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, if f of minus x equal to f1 of minus x equal to f2 of x வருது. ஃபங்க்ஷன் இதுதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் f1க்குள்ளே மைனஸ் கொடுத்தேன், f1 of minus x என்னன்னு பார்த்தேன், f2 of x வருது அப்படின்னா தென் f என்னன்னு சொல்லிடலாம். தென் f is ஈவன் ஃபங்க்ஷன். இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. அதுவே இஃப் f1 ஆஃப் மைனஸ் எக்ஸ் பார்த்தேன், எனக்கு மைனஸ் f2 ஆஃப் எக்ஸ் வருது. f2 ஆஃப் எக்ஸ் இல்லை, மைனஸ் f2 ஆஃப் எக்ஸ் வருது அப்படின்னா தென் f இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ரைட், இவ்வளோதாங்க. இந்த வரையறையெல்லாம் நல்லா படித்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ரைட், சரி, இப்போ நம்ம ப்ராப்ளமுக்கு வருவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷனில் கொடுத்துருக்குறது இதோ பாருங்க, இது 1 + 2x by pi if minus pi less than x less than 0, 1 minus 2x by pi if 0 less than x less than pi. ரைட், இப்போ இது f1 of x, இது f2 of x அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதோட கம்பேர் பண்ணுறோம், கரெக்டாக இதோட மேட்ச் பண்ணுங்கள். இது f1 of x, இது f2 of x. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், ஹியர் இங்கே என்ன எழுதிடுங்க, ஹியர் f1 of x equal to 1 plus 2x divided by pi, f2 of x equal to 1 minus 2x by pi. ஓகே, இவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், f1 of minus x பார்க்குறேன். அதை பார்த்தா தான் fஓட நேச்சரே சொல்ல முடியுது. இப்போ f1 of minus x equal to, இதுக்குள்ளே மைனஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே மைனஸ் வரும் இல்லையா, அப்போது இங்கே மைனஸ் வந்து அந்த மைனஸ் இங்கே போட்டுக்கலாம். அப்போ 1 minus 2x by pi. ரைட், இது என்னது, இது f2 of x தான் பாருங்களேன். ஆமாம், அப்போது இதை எடுத்துகிட்டு f2 of xே போட்டுக்கலாம். ரைட், அப்போது f1 of minus x கண்டுபிடிச்சா எனக்கு f2 of x வந்திருக்கு. இதோ
இது சாட்டிஸ்ஃபைடு, ரைட். அப்போ இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? எஃப் வந்து ஈவன். தேர்ஃபோர் திஸ் இம்ப்ளைஸ் எஃப் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன், ரைட். ஸோ தெளிவாக இருக்கணும், ரீசனபுளாக படிக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஆப்ஷன் ஏ, ரைட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஃபங்க்ஷன் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். அது வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக, நெய்தர் ஈவன் நார் ஆடா, இல்லை நன் ஆஃப் திஸா? என்ன கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. அதாவது ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டீங்க, நீங்கள் அதை படிக்கிறீங்களா இல்லையா? டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலோடைய உங்களுடைய லெவல் வந்து டெஸ்ட் பண்ணிக்க முடியும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள் இமீடியட்டாக. டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கின புக்லெட்டில் இருக்கிற கொஷின் டெஸ்ட் பேட்சுக்கு வராது, வேறு மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஆல்ரெடி இப்போ யூஜிடிஆர்பிக்கு போட்ட சொல்யூஷன் புக்லெட் ஒன்று இருக்கு இல்லையா, 2500 MCQ புக்லெட், அதில் இருக்கிறது இது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த MCQ புக்லெட்டில் இருக்கிறது படிச்சிருக்கீங்களா இல்லையா? இப்போ அதிலேருந்தே கூட கொஸ்டின் நாங்கள் கேட்குறோன்னு வைங்க, அதை படிச்சிங்களா இல்லையான்னு நீங்களே உங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து 1-2 கொஸ்டின்ஸ் வைப்போம். ஏன்னா நீங்கள் அதை படிச்சிருக்கீங்களா இல்லையான்றதை செக் பண்ணேன். ஸோ தயவுசெய்து அந்த சொல்யூஷன் புக்லெட் 2500 MCQ டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் யூஜிடிஆர்பி போட்டதையும் வாங்கிக்கோங்க. டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.